அப்போ பேராசிரியர் அப்போ என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க. நான் போட்டேன், அப்பா என்னப்பா அப்படின்னு. மகளை எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு. என்னப்பா செய்யணும் அப்படின்னு. நீ இந்த தேர்தலில் பெரம்பலூர்ல போட்டி போடுறியா அப்படின்னு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு. உடனே எந்த மறுப்பும் இல்லாது அவ பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள். அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மகளே, எனக்கு நிறைய கல்லூரி இருக்கு, எனக்கு எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சிருக்காங்க, நான் அங்க வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு குமாயின்ட்ட கேட்டேன். அண்ணன் நம்ம கல்லூரியில் நம்ம மகளை கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான். வந்து நில்றான். அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள், பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை, முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் MA MPhil படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. திருச்சின்னு களை கட்டுத. அவனுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னதான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் சூழியல் ஆர்வலன். நம்முடைய பாரம்பரிய வீரக்கலைகளை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்று போராடுகிற மறவன். வீரக்கலை மீட்பு கழகத்தினுடைய தலைவன், என்னுடைய அன்பு தம்பி. 2019 தேர்தலில் நிறுத்துறதா இருந்தேன், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான். அப்புறம் திடீர்னு அங்கிட்டு இங்கிட்டு போனா, இந்த வாட்டி விடுறதால என்ன பண்ணலான்னு கேட்டுட்டே இருந்தேன் துறைகிட்ட, ஏதாவது இது பண்ணலான்னு. எங்க மாமா நிப்பாருன்னு நினைச்சேன். எங்க மாமாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு. என் மாமா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்க மாமா திருநாவுக்கரசு. மறுபடியும் நான் தான் நிப்பேன் அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தாங்க. வலுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றது என் தம்பி தான். துறை எப்படியாவது உன்னை கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வந்தான். அப்ப பேசினேன். சரிண்ணா நான் நிக்கிறேண்ணே அப்படின்னா.